இவங்களை விசாரிச்சுருக்கிறோம். இவங்க இன்னொரு சில இடங்கள்ல நாங்க போய் பண்ணணும்னு சொல்றாங்க பல சமயங்கள்ல. அதை உறுதிப்படுத்தின மாதிரி இருந்தா இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கணும். இப்ப இந்த வழக்கு சொல்லலாம் ஓரளவுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு, ரெக்கவரி கிடைச்சது இருக்கணும். இதே போல அந்த வழக்குல மேற்கொண்டு நமக்கு என்ன சாட்சிகள் வேற பார்த்தவங்களை பத்தி இருக்காங்களா, அல்லது இவனுடைய அந்த சம்பந்தப்பட்ட அந்த பொருள் இருக்கா, நமக்கு வேற என்ன அதுல ஐடியா கிடைக்குது அப்படின்னு முழுமையாக விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வழக்குல இவங்க முடியும். இப்ப இந்த எதிரி வழக்குல இவங்க கைது பண்ணிருக்கிறோம். இவங்க சொன்ன மற்ற எல்லா வழக்குகளையுமே தொடர்ந்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கடைசி முடிவு. ஸோ இந்த ஃபேஸுங்க, இந்த முகம் எல்லாரும் இப்போ நான் சொன்ன இந்த 4 பேரோட முகத்தையும் நீங்கள் பாருங்கள். இவங்கெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி கொலை பண்ணுறவங்களா அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்கேஸ் அப்படியே ப்ரீ பிளான் பண்ணி 6 மாதம் அந்த பல்லடத்து கேஸ்லேருந்து தப்பிச்ச இந்த நபர் ஈரோட்டில் மட்டும் எப்படி மாட்ட முடியும்? ஈரோட்டில் இன்றைக்கி ஐஜி வந்து சொல்கிறாப்புல அங்கே நிறைய எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. மீன்ஸ் ஸோ கால் அந்த வெப்பன்ஸ், அவங்களோட கால் பதம், அவங்களோட கைப்பதம், அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அவங்களோட மொபைல் ஃபோன், ஹேண்ட் க்ளவுஸ், இந்த மாதிரி நிறைய தடயங்கள்